நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி, அதே மாதிரி யூஜிடிஆர்பி ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு தமிழ் பாடப்பிரிவு பேப்பர் 2 தமிழுக்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு. ஸோ இந்த இரண்டு தேர்வுக்குமே பார்த்தீங்கன்னா காமனா இருக்கக்கூடிய இலக்கண பகுதி. இலக்கணம் என்பது பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக, டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த இலக்கணம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 வினாக்கள் வரைக்குமே இந்த இலக்கணத்தை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு தகவலானது என்ன செய்யப்பட்டிருக்கு, அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த யூஜிடிஆர்பில நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இலக்கணத்திற்கான பயிற்சிகள் நம்ம தொடங்குறோம். அதுல குறிப்பாக நம்பியக பொருள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், இந்த தொல்காப்பியத்திற்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட வினா விடைகளானது நம்ம தயார் பண்ணி உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துருக்கோம். இரண்டாவது பகுதியானது நம்பியக பொருள். இந்த நம்பியக பொருள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 400 வினாக்கள், 400 கொஸ்டின், அதற்கான ஆன்சர் இந்த பகுதியில பார்க்க போறோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. சோ இது போக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இறுதி கட்ட திருப்புதலுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 2 வழிமுறைகள் பின்பற்றுவோம். முதல்ல பாத்தீங்கன்னா 14,000 ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஏற்கனவே 10,000 இருந்ததை இலக்கண பகுதியை இணைச்சு 14,000 உங்களுக்கு ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக 4,750 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம தயார் பண்ணி கொரியர் அனுப்புறோம். ஸோ இந்த 14,000 வினா விடைகள் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நீங்க இதை ஃபுல்லாமே ரிவிஷன் பண்ணிட்டு நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுவதற்கு தோதாக 1000 வினாக்களுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம், கொடுக்குறோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4,750 வினாக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திட்டு ஒரு 1000 வினாக்கள் பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், இதை பயன்படுத்துற பட்சத்துல உங்களுக்கு இந்த இதை ஃபுல்லா படிச்சதுக்கான ஒரு அர்த்தம் கிடைக்கும்ங்கிறதுனால நம்ம இந்த ப்ராசஸ் நம்ம நினைச்சிடறோம் பண்ற. பொங்கல் விடுமுறை கழித்து ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ புத்தகம் தேவையுள்ள ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு புத்தகங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய பகுதி நம்பியக பொருள். ஸோ இங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையுமே ஆசிரியர்கள் முழுமையாக குறிப்பெடுத்துக்கோங்க. ஸோ இதனுடைய விடை அந்த பகுதியிலே நம்ம குறிச்சிருக்கோம். ஏன்னா நீங்க அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்துங்க. முதல் வினாவானது அகப்பொருள் விளக்கம் எழுதியவர் யார்? நாற்கவர் கவிராச நம்பி. அகப்பொருள் விளக்கம் எழுதியவர் நாற்கவிராச நம்பி. பொதிய மலையில் வாழ்ந்த பெருந்தவத்தோன் யார்? அகத்தியர். பொதிய மலையில் வாழ்ந்த பெருந்தவத்தோன் அகத்தியர். அகத்தியரிடம் தமிழ் கற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 12. தொல்காப்பியத்தின் அகப்பொருள் சார்பு நூல் என்று அழைக்கப்படக்கூடியது எது? நம்பியக பொருள். நம்பியக பொருள் இயற்றிய காலத்தில் ஆட்சி புரிந்த மன்னன் பாண்டியன் குலசேகரன். வடமொழியில் நூல் என்பதை எவ்வாறு கூறுவர்? தந்திரம். நூல் எத்தனை வகைப்படும்? 3. எழுத்து, சொல், பொருள் சேர்ந்தது இயல் என்று அழைக்கப்படுகிறது. யாப்பும் அலங்காரம் எவற்றில் அடங்கும்னா பொருள் அலங்காரம். நம்பியக பொருள் எத்தனை இயல்களை கொண்டது? 5 இயல். கருத்துரைத்தலும் கண்ணளித்துரைத்தலும் பொழிப்பு திரட்டலும் அகலங்கூறலும் எவற்றின் வகையாக கூறப்படுகிறதுனா பொருளுரை வகை. பொருளுரையினுடைய வகையாக கூறக்கூடியது எது? கருத்துரைத்தல், கண்ணளித்துரைத்தல், பொழிப்பு திரட்டல், அகல கூறுதல். சோ இது ஃபுல்லாமே பொருள் உரை வகையை சார்ந்தது. சொல்தோறும் பொருள் உரைத்தல், கண்ணளி துரைத்தல் வகையில் சார்ந்தது. சூத்திர பொருள் எல்லாம் தொகுத்து உரைத்தல் கூறியது கூறலில் அடங்கக்கூடியது. சூத்திர பொருளை தேடி விடையும் உள்ளுரைத்து விரித்துரைத்தலும் எது? அகலம் கூறல். அகப்பொருள் செயல்படும் திறன் எத்தனை? அகப்பொருளானது செயல்படக்கூடிய திறன் 2. அகப்பொருள் இலக்கணத்தை சிறப்பித்து கூறும் நூல்கள்ல முதன்மையான நூல் எது? அகப்பொருள் இலக்கணத்தை சிறப்பித்து கூறும் நூல்களில் முதன்மையான நூல் எது?
அகப்பொருள் விளக்கம் முக்கியமானது. அகப்பொருள் விளக்கம். அகப்பொருளின் வகை எத்தனை? 7. கை கிளைக்குரிய இலக்கணம் ஒருதலை காமம். கை கிளையின் வகைப்பாடு எத்தனை? 2. ஆண்பார் பெண்பார் பாடுவதற்குரியது கை கிளை. ஐந்திணைக்குரிய இலக்கணம் கீழ்கண்டனவற்றில் இது அன்புடை காமம். அன்பின் திணைகள் எத்தனை? 5. பெருந்திணைக்குரிய இலக்கணம் எது? நெய்தல் பெருந்திணை. நிலம் தனித்து வகுக்கப்படாதது எது? கைக்கிளை பெருந்திணை. குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் இவை அழைக்கப்படுவது ஐந்திணைகள் என்று அழைக்கப்படக்கூடியது. இவைகள் ஐந்திணைகள் என்று அழைக்கப்படக்கூடியது. கருங்கோல் பூ கொண்டு பெருந்தேன் இழைப்பது குறிஞ்சி. அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மிக முக்கியமானது. கருங்கோல் பூ கொண்டு பெருந்தேன் இழைப்பது குறிஞ்சி. கோடுரு பல்வாழ் வாளினர் என்பது பாலை. முல்லை என்பது பொழில். நிழல் என்பது மருதம். பாசடை நிவந்த கணைக்கா என்பது நெய்தல். திருமாலுக்கு உரிய இடம், அதே மாதிரி சேயோன் நிலம். இத ஃபுல்லாமே அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. தீர்ப்பனாள் நிலத்திற்கு உரியவன் வேந்தன். வருணன் எந்நிலத்திற்கு உரியவன் கடல். ஐந்திணைக்கும் உரிய பொருள் எது? 3. ஐந்திணைக்கும் உரிய பொருளாக கூறப்படக்கூடியது 3. முதல் பொருளின் வகை எது? நிலமும் பொழுதும். நிலமும் பொழுதும் என்பது முதல் பொருளின் வகையாக கூறப்படக்கூடியது. நிலங்களின் வகைப்பாடு எத்தனை? 10. காலங்களின் வகைப்பாடு 2. பெரும்பொழுது சிறுபொழுது என்று காலங்களின் வகைப்பாடானது 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஆண்டின் கூறாக கூறப்படுவது பெரும்பொழுது. நாளின் கூறாக கணக்கிடப்படுவது சிறுபொழுது. பெரும்பொழுதின் வகைகள் 6. ஆண்டின் ஆவணி புரட்டாசி மாதங்களில் வருவது கார். அதே மாதிரி ஆண்டின் ஐப்பசி கார்த்திகையில் வரக்கூடியது கூதிர். மார்கழி தை மாதங்களை கொண்ட பொழுது எது? முன்பனி. மாசி பங்குனி பின்பனி. சித்திரை வைகாசி என்பது இளவேநீர். ஆனி ஆடி முதுவேனில். இதை மெயினா பார்த்துக்கோங்க. சிறுபொழுதின் வகைகள் எத்தனை? 5. சிறுபொழுது எத்தனை நாளிகைகளை உடையது? 10 நாளிகை. ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள். ஒரு நாள் என்பது 60 நாளிகை. குறிஞ்சி பொழுது. குறிஞ்சிக்குரிய பொழுது எது? கூதிர் யாமம். குறிஞ்சிக்குரிய பொழுது கூதிர் யாமம். முல்லைக்குரிய பொழுது கார் மாலை. மருதத்திற்குரிய சிறு பொழுது எது? வைகரை. நெய்தலுக்குரிய சிறு பொழுது ஏற்பாடு. பாலைக்குரிய பொழுது வேநீர் நண்பகல். கருப்பொருள் வகைப்பாடு எத்தனை? 14. குறிஞ்சி திணையின் கருப்பொருள் எத்தனை? குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருள் எத்தனை? 14. முல்லை திணையின் கருப்பொருள் எத்தனை? 14. மருத திணையின் கருப்பொருள் எத்தனை? 14. நெய்தல் திணையின் கருப்பொருள் 14. பாலை திணையின் கருப்பொருள் 14. ஏறுகோட்பறை எந்த நிலத்திற்குரியது? முல்லை நிலத்திற்குரியது ஏறுகோட்பறை. நெய்தல் நிலத்திற்குரிய யாழ் எது? விளரியாழ். சாதாரி பண் எந்நிலத்திற்கு உரியது? மருதம். தொண்டகப்பறை எந்நிலத்திற்கு உரியது? குறிஞ்சி நிலத்திற்கு. ஓமை மரங்கள் அதிகமாக கூறப்படும் நிலம் பாலை. நெய்தல் நிலத்தின் பூ வகை எது? முண்டகப்பூ. செவ்வழி பண் எந்நிலத்திற்கு உரியது? நெய்தல் நிலத்திற்கு உரியது. நெய்தல் நிலத்திற்கு உரியது செவ்வழி பண். மகன்றில் பறவை. மகன்றில் பறவை என் நிலத்திற்கு உரியது? மருதத்திற்கு உரியது. அதே மாதிரி குறிஞ்சுனை நீர் கான்யாற்று நீர் என் நிலத்திற்கு உரியது? குறிஞ்சுனை நீர் கான்யாற்று நீர் என் நிலத்திற்கு உரியது? முல்லை. உரிபொருள் எத்தனை வகைப்படும்? உரிபொருள் என்பது 10. பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் என் நிலத்திற்கு உரியதாக கூறப்படுகிறது. பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் என் நிலத்திற்கு உரியது? பாலை.
இரங்கலம் இரங்கல் நிமித்தமும் நெய்தல் நிலத்திற்கு உரியது. இரங்கலம் இரங்கல் நிமித்தமும் நெய்தல் நிலத்திற்கு உரியது. குறிஞ்சி நிலத்திற்கு உரிய உரி பொருள் என புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் மருத நிலத்திற்குரிய உரி பொருள் என்று அழைக்கப்படக்கூடியது ஊடலும் ஊடல் நிமித்தமும். தலைவனின் புறத்தொழுக்கத்தால் தலைவிக்கு ஏற்படும் மன வேறுபாடு கூறுவது ஊடல். தலைவனின் புற ஒழுக்கத்தால் மனைவிக்கு அதாவது தலைவிக்கு ஏற்படக்கூடிய மன வேறுபாடை கூறுவது எது? மன வேறுபாடை கூறக்கூடியது ஊடல். பிரிந்து சென்று தலைவனின் நிலை குறித்து தலைவி வருத்தமுற்று கலங்கி புலம்புதல். பிரிந்து சென்ற தலைவனின் நிலை குறித்து தலைவி வருத்தப்பட்டு கலங்கி புலம்புதல் இரங்கல். தலைவன் தலைவி இருவரும் கூடும் நிலை புணர்தல். கைகோள் என்பது ஒழுக்கம். கைகோள் என்பது ஒழுக்கம். கைகோளின் வகைகள் எத்தனை? கைகோளின் வகைகளானது 2 வகை. கனவு, கற்பு. கைகோளின் 2 வகை. கனவு என் வாழ்வு. கனவு வாழ்வு என்பது காதலை பற்றி கூறக்கூடியது. கற்பு வாழ்வு என்பது இல்வாழ்க்கையை பற்றி கூறக்கூடியது கற்பு. அதே மாதிரி கனவு வாழ்வு என்பது காதல் வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது. சோ இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கனவு புணர்ச்சி வகைகள் எத்தனை? கனவு புணர்ச்சியினுடைய வகைகள் சொல்லி பார்க்கும் பொழுது 4 வகைப்படும். கனவு புணர்ச்சி. ஒருதலை காமம் தோன்றிய பின்னரே நிகழக்கூடியது எது? கனவு புணர்ச்சி. கனவு புணர்ச்சி. கைக்கிளைக்குரிய தலை மக்கள் எத்தனை பேராக கூறப்படுகிறது? கைக்கிளைக்குரிய தலை மக்கள் எத்தனை பேர்னா 4 பேர். நல்வினையால் தாமே கூடுதல் எவ்வகை புணர்ச்சி? நல்வினையால் தாமே கூடுதல் என்பது இயற்கை புணர்ச்சி. உள்ள புணர்ச்சி மெய்யுறு புணர்ச்சி எதனுடன் தொடர்புடையது? உள்ள புணர்ச்சி என்பதும் மெய் உணர்ச்சி புணர்ச்சி என்பதும் களவு புணர்ச்சியில் கூறக்கூடியது. பொறுவு இறந்தோர்க்கு பெருமையும் உரணும் உரியவர் தலைவன். காட்சி முதலா சாக்காடு ஈராக காட்டிய 10 எதற்கு உரியது? காட்சி முதலா சாக்காடு ஈராக காட்டிய 10 மெய்யுறு உணர்ச்சிக்கு உரியது. தன்னிடத்து தோன்றிய வருத்த மிகுதியை பிறருக்கு உரைத்தல் எந்த நிலை? ஆக்கம் செப்பம். தன்னிடத்து தோன்றிய வருத்த மிகுதியை பிறருக்கு உரைத்தல் என்பது ஆக்கம் செப்பம். களவு புலர்ச்சிக்கு உரிய இடம் எது? பகற்குறி இரவு குறி. இல்லத்தின் எல்லையை கடந்து செல்வது எவ்வகை குறி? பகற்குறி. இல்லத்தின் எல்லைக்குள் அமைவது இரவு குறி. அப்ப பகற்குறினா என்ன, இரவு குறினா என்ன? சோ அத பாத்தீங்கன்னா மெயினா நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். இல்லத்தின் எல்லையை கடந்து செல்வது பகற்குறி. இல்லத்தின் எல்லைக்குள் அமைவது இரவு குறி. கனவு பிரிவின் வகைகள் எத்தனை? 2. நிறைந்த காதலை உடைய கனவு புணர்ச்சி கண். நிறைந்த காதலை உடைய கனவு புணர்ச்சி கண். தலைவன் பிரியும் பிரிவு. ஒரு வழி தனித்தல். திருமணத்தை இடையில் வைத்து அதற்கு பொருள் தேடி பிரியும் பிரிவு. வரை விடை வைத்து. பருவம் கூறாது பிரிவு. ஒரு வழி தனத்தல். இரு திங்கள் பிரிவும் பிரிவு எது? இரு திங்கள் பிரிவும் பிரிவு. பொருள் வயிர் பிரிவு. இன்னானுக்கு இன்னாள் உரிமை உடையவள் வரைவு. இன்னானுக்கு இன்னாள் உரிமை உடையவள் என்பது வரைவு. கனவு வெளிப்படாமல் நிகழும் வரைவு எத்தனை? 2. கனவு வெளிப்படாமல் நிகழும் வரைவு 2. கனவு வெளிப்பட பின் நிகழும் வரைவு 3. உடன்போக்கு இடையீடு உற்றது வரைதலும் எது? கனவு வெளிப்பட்ட பின். மீண்டு வரைதலின் வகைகள் எத்தனை? மீண்டு வரைதலின் வகைகளானது 2.
அறத்தோடு நிலை நிகழும் சூழல் எத்தனை? அறத்தோடு நிலை நிகழும் சூழல் 4. வேற்றுவரை நேரினும் காப்புகை மிகினும் என் நிலையை சார்ந்தது? அறத்தோடு நிற்றல் நிலையை சார்ந்தது. தலைமகன் அறத்தோடு நிற்கும் இடம் எவை? 4. முன்னிலை புறமொழி முன்னிலை மொழிகளில் உணர்த்துவது யார்? முன்னிலை புறமொழி முன்னிலை மொழிகளில் உணர்த்துவது யார்? பாங்கி. நற்தாய்க்கு அறத்தோடு நிற்கும் காலத்து தலைவியின் நிலையை உணர்த்துவது செவிலி. தலைவியின் நிலையினை தந்தைக்கும் தாயனுக்கும் குறிப்பால் உணர்த்தி அறத்தோடு நிற்பது யார்? நற்றாள். தலைவிக்கு கனவு காலத்தின் வினா நிகழும் இடம் எது? தலைவன் வரவு தலைப்படும் போது. கனவு காலத்தில் வினவும் முறை 2. உடன் போக்கின் அறத்தோடு நிற்க உரியவர் 3. உடன்போக்கில் அறத்தோடு நிற்பதற்கு உரியவர் 3. கற்பின் வகைகள் 2. கற்பினுடைய வகைகளானது 2. கற்பில் புணர்ச்சியின் வகைகள் 2. கற்பின் வகைகள் 2. கற்புல புணர்ச்சியின் வகைகள் 2. கற்பில் தலைவனுக்கு நிகழும் ஒழுக்கம். கற்பில் தலைவனுக்கு நிகழும் ஒழுக்கம் 2. இருவகை கற்பிற்குரிய மகளிர் யாவர்? 3. இருவகை கற்பிற்குரிய மகளிர் 3. கன ஒழுக்கத்திற்கு மட்டும் உரியவர் காதல் பரத்தையர். திருமணத்தால் கூடும் புணர்ச்சிக்கு உரியவர் 2. திருமணத்தால் கூடும் புணர்ச்சிக்கு உரியவர் 2. கற்பில் நிகழும் பிரிவின் வகை எத்தனை? 4. கற்பில் நிகழும் பிரிவின் வகை 4. பரத்தையர் பிரிவின் வகை 3. பரத்தையர் பிரிவின் வகை 3. அரண்மனை பிரிவு தலைவன் செல்வது காம கிளத்தி. தலைவன் அயற்சேரி பிரிவுகளில் ஒன்று விழா. அயற்சேரி பிரிவு வகை எத்தனை? அயற்சேரி பிரிவு வகை என்பது 3. புறநகர் போக்கு வகைகள் கூறுக 2. தலைவிக்கு ஊழல் நிகழும் இடங்கள் 3. ஊழல் தணிக்கும் வாயில்கள் எத்தனை? 15. ஊழல் தணிக்கும் வாயில்கள் 15. கல்வி பிரிவு ஓதல் பிரிவு அரசர் அந்தனர் வணிகர் மூவருக்கும் உரிய பிரிவு எது? ஓதல் பிரிவு. வேதம் அல்லாத பொது கல்விக்குரியவர்கள் 4. நால்வருக்கும் உரிய கல்வி எத்தனை? 2. காவல் பிரிவின் வகை எத்தனை? 2. அற புறங்காவல் யாருக்கு உரியது? 4. மற்றை காவல் கொற்றவர்க்கு உரித்தே யார்? அரசன். மற்றை காவல் கொற்றவர்க்கு உரித்தே அரசன். தூது செல்லுதற்கு உரியவர் யார்? அந்தனர் அரசர். தூது செல்வதற்கு உரியவர் அந்தனர் அரசர். அரசனால் ஏனாதி காவிதி போன்ற சிறப்பு பெற்ற வணிகர்கள் வேளாளர்கள் இருவருக்கும் உரியது காவல் தூது. இரண்டுமே இவர்களுக்கு உரியது. துணை வயிர் பிரிவுக்கு உரியவர்கள் 3. துணை வயிர் பிரிவிற்கு உரியவர்கள் 3. அரசன் வணிகர் வேளாளர் மூவருமே இந்த துணை வயிர் பிரிவிற்கு உரியவர்கள். பரத்தையர் பிரிவும் பொருள் வயின் பிரிவும் யாருக்கு உரியது? 4. பரத்தையர் பிரிவும் பொருள் வயின் பிரிவும் 4 உரியது. உழைக்கும் நில மக்களாகிய அல்லோருள் தலை மக்களுக்கு உரிய பிரிவு 3. தலைவன் பிரிவுகள் எத்தனை? 6. பிரிவின் வகைகள் எத்தனை? 6. ஓதல் பிரிவுக்கு உரிய காலம். ஓதல் பிரிவிற்கு உரிய காலம் எல்லையானது 3 ஆண்டு. காவல் பிரிவு ஆண்டுகள் காலம் இன்றி. தூதுக்காக பிரிவு எல்லை 1 ஆண்டு.
துணை வயிர் பிரிவிற்கான ஆண்டு ஓராண்டு, பொருள் வயிர் பிரிவு ஒரு ஆண்டு, பரத்தையர் பிரிவு காலம் காலம் இன்றி, காலில் சேரல் அதாவது நடந்து செல்லுதல் யாருக்கு உரியது? நால்வருக்கு. களத்தில் சேரல் கடல் கடந்து செல்வது மூவருக்கு உரியது. ஊர்தி சேரல் மெயினானது, ஊர்தியில் சேரல் உரியவர்கள் நால்வருக்கு. அறுவகை பிரிவிலும் தலைவன் சொல்லியே பிரிவான் யாரிடம்? தோழி. தலைவன் தன் பிரிவை நேரடியாக கூறாவிடினும் குறிப்பாக உணர்த்துவது யாருக்கு? தலைவன் தன் பிரிவை நேரடியாக கூறினா கூட குறிப்பால் உணர்த்துவான். அது யாருக்குன்னா தலைவிக்கு. கடல் கடந்து செல்லாதவர் யார்? அந்தனர். களமிசை சேரலும் பாசறை சேரலும் செல்லாதவர்கள் குலமகன். முதலாக 5 பிரிவுக்கும் செல்வதும் செல்லாமல் இருப்பதும் யாருக்கு உரியது? தலைவன். தலைவன் செல வழுங்கற்கு உரிய இடம் 2. தலைவன் செல வழுங்கற்கு உரிய இடம் 2. இல்லத்து அழுங்கலுக்கும் இடைச்சுரத்து அழுங்கலுக்கும் உரியவன் தலைவன். தலைவியின் மனநிலை பொருந்தும் இடைசுரத்து துன்பம் குறித்தும் தலைவன் பயணம் செல்லாமல் இருக்கும் நிலையானது செலவழுங்கல். பரத்தையர் பிரிவிற்கு பொருந்தாத காலம் பூப்பு நிகழ்ந்த பின். பரத்தையர் பிரிவிற்கு பொருந்தாத காலம் பூப்பு நிகழ்ந்த பின். ஓதலுக்கு சென்று முழுமையாக கற்றல் பின்பே வீடு திரும்புதல் வேண்டும் யார்? தலைவன். பாசறை கண் புலம்பும் தலைவன் யார் பொருட்டு அமையும்? பாசறை கண் புலம்பும் தலைவன் யார் பொருட்டு அமையும்? தலைவி. கற்பில் தலை மகளுக்கு உரிய ஒழுக்கலாறுகள் எத்தனை? கற்பில் தலை மகளுக்கு உரிய ஒழுக்கலாறுகள் 7. பாணருக்கு உரிய செயல்கள் எத்தனை? 9. பாடவும் ஆடவும் தெரிந்தவள் விரலி. பாடவும் ஆடவும் தெரிந்தவள் விரலி. பாடவும் ஆடலும் தெரிந்தவள் விரலி. விரலிக்கு வாயில்களுக்கு உரிய செயல்கள் யாது? விரலிக்கு வாயில்களுக்கு உரிய செயல்கள் யாது? 4. கூத்தர்கள் வாயில்களாக எத்தனை வகைகளில் செயல்பட்டனர்? கூத்தர்கள் வாயில்களாக எத்தனை வகைகளில் செயல்பட்டனர்? 8. தலைவன் தலைவியரின் கட்டளைகளை நிறைவேற்றுபவர் யார்? இணையர். தலைவன் தலைவி இவர்களுடைய கட்டளைகளை நிறைவேற்றுபவர் இணையர். இளையோருக்கு ஏவலர் உரிய செயல்கள் எத்தனை? 10. இளையோருக்கு ஏவலர் என்று அழைக்கக்கூடிய இளையோருக்கு உரிய செயல்கள் எத்தனை? 10. வாயில் அமைத்து கொடுத்தல் யாருக்குரியது? இணையோர். தலைவனோடு தலைவியோடும் நெருங்கிய தொடர்பில்லா அயலோர் யார்? கண்டோர். தீமையை தருகின்ற பெரும் ஊடலை தீர்த்து வைத்தல் யாருக்குரியது? தீமையை தருகின்ற பெரும் ஊடலை தீர்த்து வைத்தல் யாருக்குரியது? கண்டோருக்கு உரியது. கண்டோர். கண்டோருக்கு உரிய செயல்கள் எத்தனை? கண்டோருக்கு உரிய செயல்கள் 2. பார்ப்பன பாங்கிற்கு உரிய செயல்கள் எத்தனை? 4. வேளாளர் குலத்தில் தோன்றிய தலைவனுக்கு பாங்கி நிற்பவர் யார்? சூத்திர பாங்கர். சூத்திர பாங்கர். சூத்திர பாங்கருக்கு உரிய செயல்கள் எத்தனை? 11. யானை குதிரை ஆகியவற்றை கையாளக்கூடியவர் பாகர். யானை குதிரை ஆகியவற்றை கையாளக்கூடியவர் பாகர். அகவாழ்வில் இடம்பெறும் தேரினை வகை அறிந்து செலுத்துகின்றவன் யார்? அகவாழ்வில் இடம்பெறும் தேரினை வகை அறிந்து செலுத்துகின்றவன் யார்? தேர்ப்பாகன். தேர்
தேர்ப்பாகற்குரிய செயல்கள் எத்தனை? தேர்ப்பாகற்குரிய செயல்களானது 4. செவிலியின் மகள் யார்? தோழி. செவிலியின் மகளாக கூறப்படுபவர் தோழி. தனக்கென வாழாமல் தலைவிக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்பவள் தோழி ஆவாள். பாங்கிக்கு உரிய செயல்கள் எத்தனை? பாங்கிக்கு உரிய செயல்கள் எத்தனை? 13. பாங்கிற்கு உரிய செயலானது 13. தலைவிக்கு வளர்ப்பு தாயாகவும் நற்றாய் தோழியாக விளங்குபவன் செவிலி. தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் உறுதி பயணக்கின்ற நல்லுரை கூறுவோர் அறிவர். செவிலி அறிவர்க்கு உரிய செயல்கள் எத்தனை? 4. கால கிளத்தியாருக்கு உரிய செயல்கள் எத்தனை? 4. கில் கிளத்தியை பழித்து கூறுதல் காம கிளத்தி. ஒருவனுக்கென வாழாமல் ஆடவர் பலர்பால் பரத்து சென்று ஒழுகியவர் யார்? பரத்தையர். ஒருவருக்கென வாழாமல் ஆடவர் பலர்பால் பரத்து சென்று ஒழுகியவர் பரத்தையர். தம்மை தாமே உயர்வாக புகழ்ந்து பேசுதல் பரத்தையர். தம்மை தாமே உயர்வாக புகழ்ந்து பேசக்கூடியவர் பரத்தையர். பகலிலும் இரவிலும் நீங்காமல் தலைவனுக்கு கவசம் போல் இருப்பவர் யார்? இணையர். பார்ப்பன பாங்கர் பார்ப்பன பாங்கர் சூத்திர பாங்கர் இருவரும் தலைவனுக்கு எதுவாக அமைவர்? இருவருமே தலைவனுக்கு உயிர் துணைவராக அமைவர். தோழியின் உரிமை எத்தனை? தோழியின் உரிமை 3. ஊசாத்துணை ஆகி அசாத்தனித்தல் தோழி. கிழவோன் கிளத்தி என்று இருவருக்கும் உறுதி மொழிந்த உயர் பெரும் கூறவர் அறிவர் ஆவர். தலைவனால் உரிமையாக்கி கொள்ளப்பட்டவர் யார்? தலைவனால் உரிமையாக்கி கொள்ளப்பட்டவர் காம கிளத்தியர். காம கிளத்தியரின் வகை யாவை? 3. காம கிளத்தியரின் வகை 3. குல பரத்தையரின் மகளே காதல் பரத்தையர் ஆவர். குல பரத்தையரின் மகளே காதல் பரத்தையர் ஆவர். காதல் காரணமாக புணர்வோன் யார்? காம கிளத்தியர். காதல் காரணமாக புணர்வோன் காம கிளத்தியர். சேரி பரந்தையருடைய மகளிராகி தம் அன்பினால் தலைமகனோடு கூடுபவர் காம கிளத்தியர். சேரி பரந்தையருடைய மகளிராகி தம் அன்பினால் தலைமகனோடு கூடுபவர் காம கிளத்தியர். தலைவனால் திருமணம் செய்து கொள்ளும் உரிமை யாருக்கு உண்டு? காம கிளத்தியருக்கு. தலைவனால் திருமணம் செய்து கொள்ளும் உரிமை யாருக்கு உண்டு? காம கிளத்தியர். துறவரம் யாருக்கு உரியது? தலைவன் தலைவிக்கு. தலைவனும் தலைவி. சோ ரெண்டையுமே நம்ம பார்க்கிறோம். தலைவனும் தலைவியும் பிறர் அறியாமல் மேற்கொள்கின்ற அன்பு வாழ்வு எது? களவு. 4 வேதத்துள் 4 வேதத்துள் கூறப்படும் என் வகை மனங்களுள் யாழோர் கூட்டமாகிய காத்தருவர் மனத்தை ஒத்தது களவு. மனங்கள் எத்தனை? 8. விரதம் காத்த ஒருவனுக்கு கன்னியை அலங்கரித்து தீயின் முன்னர் கொடுப்பது என்ன? பிரம்மம். மெயினானது. இதை அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க, மிக மிக முக்கியமானது. சோ இது தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி. விரதம் காத்த ஒருவனுக்கு கன்னியை அலங்கரித்து தீயின் முன்னர் கொடுப்பது பிரம்மம். தலைமகனின் பெற்றோர் பெண் வேண்ட. மகனின் பெற்றோர் மறுக்காமல் பெண் கொடுக்கக்கூடிய நிலை பிரசாபத்தியம். தலைமகனிடமிருந்து ஓரிரு ஆவையும் பசு எருதுகளை வாங்கி கொண்டு கன்னியை கொடுப்பது பிரம்மம்.
வேள்வி ஆசிரியனுக்கு கன்னியை அலங்கரித்து தீயின் முன்னர் கொடுப்பது பிரம்மம். வேள்வி ஆசிரியனுக்கு கன்னியை அலங்கரித்து தீயின் முன்னர் கொடுப்பது பிரம்மம். கொடுப்பாரும் கேட்பாரும் இன்றி தலைமகனும் தலைமகளும் தன்னிடத்து கண்டு கூறுவது. தன்னிடம் கண்டு கூறுவது. சோ இத மெயினா பார்த்துக்கோங்க. அடுத்து தலைமகற்கு உரிய பொன் கொடுப்பதோடு அவளது சுற்றத்தாருக்கும் வேண்டுவன கொடுத்து பெண் கொள்ளும் நிலை ஆசுரம். பெண்ணும் கொள்ளும் நிலை ஆசுரம். தலைமகள் மற்றும் அவன் தன் பெற்றோர் உடன்பாடின்றி வளைதீர் கொள்வது ராக்கதம். உறங்கும் பெண்ணிடம் கல் உண்ட பெண்ணிடம் வலிதிர் சேருவது. ஆரிடம் உறங்கும் பெண்ணிடமும் கல் உண்ட பெண்ணிடமும் வலிதிர் சேர்வது ஆரிடம். சோ இது பாத்தீங்கன்னா மெயினானது. ஆரிடம். பேய் நிலை என்பது பை பாசம் ஆசுரம் முதலிய மூன்றும் கை கிளை. பிரம்மம் முதலிய நான்கும் பெருந்திணை. கந்தர்வானம் என்பது எதற்கு ஒப்பானது? கந்தர்வானம் என்பது அன்பின் ஐதிணைக்கு ஒப்பானது. கை கிளையின் பாகுபாடு எத்தனை? 4. கை கிளையினுடைய பாகுபாடானது 4. தலைவன் தலைவி ஆகிய இருவருள் ஒருவர் மற்றவரை காணுதல் காட்சி. தலைவன் தலைவி ஆகிய இருவருள் ஒருவர் மற்றவரை காணுதல் காட்சி. தலைவன் தலைவியர்க்குரிய ஒப்புமைகளாக கூறப்படுவது 10 திணைகளில். எத்தனை? 10. தலைவன் தலைவியர்க்குரிய ஒப்புமைகளாக கூறப்படுவது எத்தனை? 10. குருதி கரை படிந்த வேலை தாங்கிய வீரம் செறிந்த தலைவன் கரைவேல் காளை. குருதி கரை படைந்த வேல் போன்ற கண்களை உடைய தலைவி கரைவேல் கன்னி. மரமான் நோக்கி வடிவம் கண்ட இடமும் சிறந்துளி எய்துவது ஐயம். தன்னால் காணப்பட்ட பெண் மானுட பெண் என்பதை தலைவன் பல அடையாளங்களால் அறிதல் துணிவு. அறிவை நாட்டம் அகத்து நிகழ் வேட்கை தெரிய உணர்த்தும் குருசிற்கு என்பது எது? குறிப்பறிதல். களவிற்கு உரிய கிளவி தொகை எத்தனை? 17. சிந்தனையால் வேறுபட்ட தலைவன் தெய்வம் கூட்ட தலைவியை கண்டு கூறுவது இயற்கை புணர்ச்சி. சிந்தனையால் வேறுபட்ட தலைவன் தெய்வ கூட்ட தலைவியை கண்டு கூறுவது இயற்கை புணர்ச்சி. தலைவியால் எய்தும் புணர்ச்சியின் வகைகள். தலைவியால் எய்யக்கூடிய புணர்ச்சியின் வகைகள் 4. தெய்வ புணர்ச்சியின் விரி எத்தனை? 3. தலைவியால் கூடும் புணர்ச்சியின் விரி 16. ஒவ்வொன்றையுமே குறிப்பிடுத்துக்கோங்க. தலைவியின் ஐயத்தை போக்க தலைவன் மீண்டும் வருவேன் என வற்புறுத்துவது வன்புரை. தலைவியின் ஐயத்தை போக்குவதற்காக தலைவன் மீண்டும் வருவேன் என வற்புறுத்துவது வன்புரை. வன்புரையின் வகைகள் யாவை? 2. வன்புரையின் வகைகளானது 2. வன்புரையின் விரி எத்தனை? 6. வன்புரையின் விரி எத்தனை? 6. தலைவி தலைவனின் சொல்லை மெய்யென ஏற்று பிரிவை பொறுத்து கொள்ளும் நிலையானது. தலைவி தலைவனின் சொல்லை மெய் என்று ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொள்ளும் நிலை தெளிவு. தலைவன் மாற்றம். தலைவி தரம் தெளிவாம் என்பவன் தெளிந்தறினாரே தெளிவு. பிரிந்து போகின்ற தலைவியின் செயல் கண்டு தலைவன் மகிழ்ச்சி அடையும் நிலை பிரிவுளி மகிழ்ச்சி. பிரிவுளி மகிழ்ச்சியின் விரி 2. தலைவி பிரிந்த இடத்தில் தலைவன் வருந்தும் நிலை பிரிவிழி களங்கள். தலைவி பிரிந்து இடத்தில் தலைவன் வருந்தும் நிலையானது பிரிவிழி களங்கள். பிரிவிழி களங்களினுடைய விரி 7.
இயற்கை புணர்ச்சியால் தலைவியை புணர்ந்த தலைவன் அடுத்த நாளும் அவ்விடத்தில் தலைவியை கூடுதல் எது? இடர்தலைப்பாடு. இடர்தலைப்பாடு. இடர்தலைப்பாட்டின் வகைகள் எத்தனை? 3. ஆனால் விரியானது 5. நல்லா பாருங்க. இடர்தலைப்பாட்டின் வகைகள் 3, இடர்தலைப்பாட்டின் விரி 5. 3ஆம் நான் பாங்கனின் உதவியால் தலைவன் தலைவியை கூடுதல் பாங்கர் கூட்டம். பாங்கன் கூட்டத்தின் வகைகள் எத்தனை? 7. பாங்கர் கூட்டத்தின் வகைகள் 7. பாங்கர் கூட்டத்தின் விரி எத்தனை? 24. பாங்கி மதி உடன்பாட்டின் வகைகள் 3. பாங்கி மதி உடன்பாட்டின் வகைகள் 3. முன்னுற உணர்தல் குறையுற உணர்தல் இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல் என்பது பாங்கி மதி உடன்பாடு. பாங்கி மதி உடன்பாடு. முன்னுற உணர்தல் குறையுற உணர்தல் இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல் என்பது பாங்கி மதி உடன்பாடு. தலைவியின் புணர்ச்சி உண்மையை அறிவது என்ன? முன்னுரை உணர்தல். முன்னம் என்பது குறிப்பு. முன்னுற உணர்தலின் வகைகள் எத்தனை? 3. முன்னுற உணர்தலின் வகைகளானது 3. எப்போதும் ஒரு இடத்திலேயே நிற்றம் என்பது பயில்வு. தலைவி நாணம் அடையும் படியாக தோழி சிலவற்றை கூறக்கூடிய நிலையானது நாட்டமாவது. தலைவி நடுக்கம் அடையும்படியாக சில செய்திகளை தோழி கூறுவது நடுக்க நாட்டம். தலைவி நடுக்கம் அடையும்படியாக சில செய்திகளை தோழி கூறுவது நடுக்க நாட்டம். தலைவிக்கு புணர்ச்சியின் உண்மையை தோழி அறிதல் குறையுற உணர்தல். குறையுற உணர்தலின் வகைகள் எத்தனை? குறையுற உணர்தலின் வகைகள் 2. தலைவியும் தோழியும் சேர்ந்து இருக்கின்ற இடத்திற்கு தலைவன் கையுறை ஏந்தி வரும் நிலையின் பெயர் என்ன? தலைவியும் தோழியும் சேர்ந்து இருக்கின்ற இடத்திற்கு தலைவன் கையுறை ஏந்தி வரும் நிலையின் பெயர் இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல். இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல் வகை எத்தனை? 3. பாங்கியின் உதவியினால் தலைவியை தலைவன் கூடும் கூட்டம் எது? பாங்கியர் கூட்டம். பாங்கியர் கூட்டத்தின் வகைகள் எத்தனை? 12. பாங்கியர் கூட்டத்தின் வகைகளானது 12. தலைவன் காதலை நிறைவேற்ற கோரி தோழியை புணர்தல் சேட்படை. தலைவன் காதலை நிறைவேற்ற கோரி தோல்வியை புகழுதல் என்பது சேட்படை. தலைவியின் குலமுறை முதலானவற்றை தோழி எடுத்து கூறி தலைவனை அவ்விடத்தை விட்டு அகற்றுதல். சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தலைவன் காதலை நிறைவேற்ற கோரி தோழியை புகழுதல் சேட்படை. அதே மாதிரி தலைவியின் குலமுறை முதலானவற்றை தோழி எடுத்து கூறி தலைவனை அவ்விடத்தை விட்டு அகற்றும் நிலை. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டவுட், நான் ஆன்சர் பாத்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துறேன். இறந்து பின் நிற்றலும் சேட்படையும். இறந்து பின் நிற்றலும். இறந்து பின் நிற்றல். சரிங்களா? அதே மாதிரி சேட்படை வகை எத்தனை? 20. இறந்து பின் நிற்றலும் சேட்படை வகை எத்தனை? 20. தலைவியின் பொருட்டு மடல் ஏறுவேன் என தோழியிடம் தலைவன் கூறுவது. சோ மிக முக்கியமானது. சரிங்களா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே 1 by 1 நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், ஆன்சரா பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? சோ அப்படிங்கையில இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முறைக்கு 2 முறை வீடியோவை பாத்தீங்கன்னா
நம்ம என்ன செய்யறோம், ஒரு முறைக்கு இருமுறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தாலே போதும். ஸோ நம்ம நல்லதொரு மதிப்பெண் எடுப்பதற்கான வழிமுறையானது என்ன செய்யும், சரிங்களா. ஸோ இதை மெயினா ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இறந்து பின் நிற்றலும் செயற்படையும் வகை எத்தனைனா 20. சரிங்களா, வகையானது 20. தலைவியின் பொருட்டு மடல் ஏறுவேன் என தோழியிடம் தலைவன் கூறுவது மடல் கூற்று. தோழியிடம் தலைவன் கூறக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், மடல் கூற்று என நம்ம அழைக்கிறோம். ஸோ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கு. ஸோ 257வது கொஸ்டின். சரிங்களா, 257. இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல் வகை 3. பாங்கியின் உதவியினால் தலைவியை தலைவன் கூடும் கூட்டம் எது? பாங்கியர் கூட்டம். சரியா, பாங்கியர் கூட்டம். அதே மாதிரி 259. சரிங்களா, 259. பாங்கியர் கூட்டத்தின் வகைகள் எத்தனை? 12. சோ அடுத்து வந்து பாருங்க, தலைவன் காதலை நிறைவேற்ற கோரி தோழியை புகழுதல் 260. விநாயகன் 260. தலைவன் காதலை நிறைவேற்ற கோரி தோழியை புணர்தல் சேட்படை. அதே மாதிரி தலைவியின் குல முறை முதலானவற்றை தோழி எடுத்து கூறி தலைவனை அவ்விடத்து விட்டு அகற்றுதல் செயற்படை. ஸோ இந்த இடத்த உங்களுக்கு நல்லா நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆன்சர் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துறேன். இறந்து பின் நிற்றல் செயற்படையும் வகை எத்தனை? சரிங்களா, இறந்தும் 262. 20. தலைவியின் பொருட்டு மடல் ஏறுவேன். தலைவியின் பொருட்டு மடல் ஏறுவேன் மடற்கூறு. தலைவனுக்கு மடல் ஏறுதல் துன்பத்தை தரும் என்பதால் தோழி தடுப்பது எது? தோழி தடுப்பது மடல் விளக்கு. மடல் விளக்கு. தோழி தடுப்பது மடல் விளக்கு. தலைவனின் சொல்லை கேட்டு தோழி தந்த கையுறை ஏற்று காதலுக்கு துணை புரிதல். காதலுக்கு துணை புரிதல் என்பது குறை நேர்தல். தோழி கையுறை ஏற்று கொண்டதால் தலைவன் மடல் ஏறுதலை கைவிடுதல் மடற்கூற்று ஒழிதல். குறை தேர்தலும் மடல் கூற்று ஒழிதலும் வகைப்பாடு எத்தனை? 9. குறை நயப்பித்தலும் மறுத்தலும் இவற்றின் வகையாகும். 6. தோழி தலைவியிடம் தலைவனின் மனக்குறையை போக்க இசைவு. சரியா, இசைவுபட செய்தல். இசைவுபட செய்தல் என்பது இசைவுபட செய்தல் குறை நயப்பித்தல். குறை நயப்பித்தல். தோழி தலைவியிடம் தலைவனின் மனக்குறையை போக்க இசைவுபட செய்தல் குறை நயப்பித்தல். தலைவனின் நிலையை தோழி வாயிலாக தலைவி அறிந்து துன்பம் போக்க தலைவி விரும்பும் நிலையானது நயத்தல். குறை நயப்பித்தலும் நயத்தலும் இவற்றின் வகை. 6. தோழி தலைவியை தலைவன் கூடுமாறு குறியிடத்துக்கு செல்ல செய்யும் நிலை என்ன? சோ மிக முக்கியமானது. தோழி தலைவியை தலைவன் கூடுமாறு குறியிடத்து செல்ல செய்யும் நிலையானது வேட்டல். தோழியால் அனுப்பப்பட்ட தலைவி குறியிடத்தில் தலைவனோடு கூடி மகிழ்தல் என்பது கூடல். ஆப்ஷன் டி கூடல். தலைவனோடு கூடி மீண்டு வந்த தலைவியை தோழியர் கூட்டத்தோடு பாங்கி செயற்படுதல் நிலையானது ஆயங்கூட்டல். தோழியின் சொற்படி
விருந்தினை விரும்புதல், வேட்டல், கூட்டல், கூடல், ஆயங்கூட்டல், வேட்டல் இவற்றின் வகைகள் எத்தனை? 13. பாங்கியர் கூட்டத்து மொத்த விரி எத்தனை? பாங்கியர் கூட்டத்து மொத்த விரி எத்தனை? 61. ஆப்ஷன் டி 61. ஆப்ஷன் டி. பகற்பொழுதில் தலைவன் தலைவியை காண்பதற்காக குறிக்கப்படும் குறி. பகற்பொழுதில் தலைவன் தலைவியை காண்பதற்காக குறிக்கப்படும் குறி பகற்குறி ஆகும். பகற்குறியின் வகைகள் எத்தனை? பகற்குறியின் வகை 4. பகற்குறியினுடைய வகையானது 4. பகற்குறியின் விரி எத்தனை? 12. பகற்குறியின் விரி 12. பகற்பொழுதில் முதல் நாள் சந்தித்த அதே இடத்தில் தலைவன் தலைவியை காணாது செல்லும் நிலையானது ஒருசார் பகற்குறி. நல்லா கவனிங்க. பகற்பொழுதில் தலைவன் முதல் நாளில் சந்தித்த அதே இடத்துல தலைவியை காணாது செல்லக்கூடிய நிலையானது ஒருசார் பகற்குறி ஆகும். ஒருசார் பகற்குறியின் வகைகள் எத்தனை? 3 வகைப்படும். ஒருசார் பகற்குறியின் விதி எத்தனை? 14. பகற்குறி கண் தலைவியை காண வரும் தலைவனுக்கு தடைப்பட்டு போடல் என்பது. பகற்குறி கண் தலைவியை காண வரும் தலைவனுக்கு, பகற்குறி கண் தலைவியை காண வரும் தலைவனுக்கு தடைப்பட்டு போதல் என்பது பகற்குறி இடையீடு. பகற்குறி இடையீட்டின் வகை 3. பகற்குறி இடையீட்டின் விரி எத்தனை? 7. சரியா? வகை என்பது 3, இடையீட்டின் விரி, இடையீட்டின் வகை. சோ இத மெயினா பார்த்துக்கோங்க. இரவு பொழுதில் தலைவன் தலைவியை காண்பதற்காக குறிக்கப்படும் இடமானது இரவு குறி. இரவு குறியின் வகை எத்தனை? 9. இரவு குறியின் விரி வகை எத்தனை? 27. இரவு குறியினுடைய விரி வகை எத்தனை? 27. இரவு குறிக்கண் தலைவியை காண வரும் தலைவனுக்கு அச்செயல் தடைபட்டு போதல். இரவு குறிக்கண் தலைவியை காண வரும் தலைவனுக்கு அச்செயல் தடைபட்டு போதல். இரவு குறி இடையீடு. இரவு குறி இடையீடு. இரவு குறி இடையீட்டின் வகைகள் எத்தனை? 2. இரவு குறி இடையீட்டின் வகைகள் 2. தலைவன் வந்து விட்டதாக எண்ணி குறியிடத்துக்கு தலைவி வந்து திரும்பி செல்வான் நிலை அல்லக்குறி. அல்லக்குறியின் வகைகள் எத்தனை? அல்லக்குறியினுடைய வகைகளானது 11. அல்லக்குறியின் வகைகளானது 11. தலைவன் இரவு குறிக்கண் வருவதற்கு இடையூறாக நிகழும் நிகழ்ச்சிக்கு பெயர் வருதொழிற்கு அருமை. வருதொழிற்கு அருமை. வருதொழிற்கு அருமையின் வகைகள் என்பது 7. வருதொழிற்கு அருமையின் வகைகள் 7. இரவு குறி இடையீட்டின் மொத்த விரி எத்தனை? இரவு குறி இடையீட்டின் மொத்த விரியானது 18. தலைவி தலைவனை மணந்து கொள்ளும் விருப்பத்தினை கூறுதலே வரைதல் வேட்கை. தலைவன் தலைவி தலைவனை மணந்து கொள்ளும் விருப்பத்தினை கூறுவது வரைதல் வேட்கை. வரைதல் வேட்கையின் வகைகள் எத்தனை? 3. இந்த வரைதல் வேட்கை என்பனவற்றின் வகைகள் பார்க்கும்போது 3. அச்சம் உளத்தல் ஆற்றாமை என வருவது வரைதல் வேட்கை. அச்சம் உளத்தல் ஆற்றாமை என வருவது வரைதல் வேட்கை. வரைதல் வேட்கையின் விரிவகை 18. வரைதல் வேட்கையின் விரிவகை என்பது 18. கனவில் கூடும் தலைவனை விரைந்து வந்து தலைவியை மணந்து கொள்ள வேண்டும் என தோழி வற்புறுத்தக்கூடிய நிலையானது வரைவு கடாதல். வரைவு கடாதல் என்பது என்ன? வரைவு கடாதல் என்பது கனவில் கூடக்கூடிய தலைவி. சரியா? கனவில் கூடும் வரைவு கடாதல் என்பது கனவில் கூடும் தலைவனை விரைந்து வந்து தலைவியை மணந்து கொள்ள வேண்டும் என தோழி வற்புறுத்தக்கூடிய நிலை. வரைவு கடாதலின் மொத்த விரி 20. வரைவு கடாதலின் வகை 4.
அருகில் மட்டும் மனம் பரப்புகின்ற அரும்பை போல வெளிப்படுவது அம்பல். மலர்ந்த பூவின் மனம் பலராலும் அறியப்படுதல் போல தலைவன் தலைவியின் காதல் வாழ்க்கை பலரால் அறியப்படும் நிலையானது ஒரு வழித்தனத்தல். ஒரு வழித்தனத்தலின் வகைகள் 7. ஒரு வழித்தனத்தலின் விரி எத்தனை? 12. கனவு காலத்தில் தலைவியை வரைந்து கொள்ள தலைவனும் அதற்கு உடன்பாட்டு. பொருள் தேடுவதற்காக பிரியும் பிரிவு. வரைவிடை வைத்து பொருள் வயிர் பிரிவு. வரைவிடை வைத்து பொருள் வயிர் பிரிவுதலின் வகைகள் 9. வரைவிடை வைத்து பொருள் வயிர் பிரிதலின் வகைகள் 9. வரைவிடை வைத்து பொருள் வயிர் பிரிதலின் விரி 21. தலைவன் தலைவியை ஊரறிய திருமணம் செய்து கொள்ளுதல் வரைவு எனப்படும். தலைவன் தலைவியை ஊரறிய திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலையானது வரைவு என்று பொருள். தலைமகள் தலைமகனை, நல்லா பண்ணிக்க, தலைமகள் தலைமகனை அவளுடைய பெற்றோர் முதலானோர் கொடுப்பதும் கெடாது இருக்கவும் வதுவை சடங்கோடு பொருந்த மனம் செய்து கொள்ளுவது வரைவு. வரைவிற்குரிய கிளவி தொகை யாது? வரைவிற்குரிய கிளவி தொகை. வரைவிற்குரிய கிளவி தொகை என்பது யாது? 2. திருமணத்தை வரைந்து நடத்துவதற்குரிய முயற்சியின் மிகுதியை கூறுவது வன்புரை. திருமணத்தை விரைந்து நடத்துவதற்குரிய முயற்சியின் மிகுதியை கூறுவது வன்புரை. வரைவு மழிதலின் வகைகள் எத்தனை? வரைவு மழிதல். வரைவு மழிதலின் வகைகள் எத்தனை? 4. அப்ப திருமணத்தை விரைந்து நடத்துவதற்குரிய முயற்சியின் மிகுதியை கூறக்கூடியது. இதை பார்த்துக்கோங்க. வரைவு மழிதலின் வகைகள் 4. வரைவு மழிதலின் விரி 7. தலைவி தான் கொண்ட கள ஒழுக்கத்தை முறையாக வெளிப்படுத்துவது எது? தலைவி தான் கொண்ட கள ஒழுக்கத்தை முறையாக வெளிப்படுத்துவது எது? சரிங்களா? தலைவி தான் கொண்ட கள ஒழுக்கத்தை முறையாக வெளிப்படுத்துவது அறத்தோடு நிலை எனப்படும். அறத்தோடு நிலை. அறத்தோடு நிலை என்றால் என்ன? அறத்தோடு நிலை என்பது தலைவி தான் கொண்ட தலைவி தலைவி தான் தலைவி தான் கொண்ட கள ஒழுக்கத்தை முறையாக வெளிப்படுத்துவது அறத்தோடு நிற்றல். அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல திருமணத்தை விரைந்து நடத்துவதற்குரிய முயற்சியின் மிகுதியை கூறுவது வரைவு மழிதல். இந்த இது வராது. வன்புரை வராது. வரைவு மழிதல். இதை மெயினா பார்த்துக்கோங்க. வரைவு மழிதலின் வகைகள் 4. வரைவு மழிதலின் விரி எத்தனை? 7. தலைவி தான் கொண்ட கள ஒழுக்கத்தை முறையாக வெளிப்படுத்துவதே அறத்தோடு நிலை. அறத்தோடு நிலையின் வகைகள் எத்தனை? 2. முன்னிலை முன்னிலை புறமொழி என்பது அறத்தோடு வகை ஆகும். தலைவி தன் கனவை கூறி அறத்தோடு நிற்பது யாரிடம்? தலைவி தன் கனவை கூறி அறத்தோடு நிற்பது யாரிடம்? தோழியிடம். தலைவி அறத்தோடு நிற்றற்குரிய கிளவிகள் 7. தலைவி அறத்தோடு நிற்குரிய கிளவிகள் 7 ஆகும். தோழி தலைவியின் காதலை அறிந்த பின் அறத்தோடு நிற்பது செவிலி. பரங்கி அறத்தோடு நிற்குரிய கிளவி 5. புணர்ச்சியின் வகை எத்தனை? 3. புணர்ச்சியின் வகை எத்தனை? 3. பரங்கி அறத்தோடு நிற்குரிய கிளவி எத்தனை? 5. தோழி தலைவியின் காதலை அறிந்த பின் அறத்தோடு நிற்பது செவிலி. தலைவன் பூவை தலைவிக்கு தந்தனன் காரணமாக ஏற்பட்ட நட்பை விளக்கக்கூடியது பூத்தரு புணர்ச்சி. தலைவன்
நீர் சுழற்சியில் இருந்து தலைவியை காப்பாற்றினான் என்று தோழி வாயிலாக கூறக்கூடிய புணர்ச்சியானது புனல் தரு புணர்ச்சி. யானையிடமிருந்து தலைவியை காப்பாற்றினான் என்று அடையும் புணர்ச்சி களிறு புக. களிறு தக புணர்ச்சி. யானையிடமிருந்து தலைவியை காப்பாற்றினான் என்று அமையும் புணர்ச்சி களிறு தரு புணர்ச்சி. அதே மாதிரி தலைவன் நீர் சுழற்சியில் இருந்து தலைவியை காப்பாற்றினான் என்று தோழி வாயிலாக கூறும் புணர்ச்சியானது புனல் தரு புணர்ச்சி. செவிலி அறத்தோடு நிற்றல் யாரிடம்? நற்றாய். அறத்தோடு நிற்றலின் விரி வகைகள் 14. கனவு வெளிப்பாட்டிற்குரிய கிளவி தொகை 3. கனவு வாழ்க்கையில் ஈடுபட தலைவனும் தலைவியும் வரைந்து கொள்ளும் பொருட்டு தாமரை பிரிந்து செல்லுதல். உடன்போக்கு. உடன்போக்கின் வகைகள் 8. உடன்போக்கின் வகைகள் 8. உடன்போக்கின் விரி 18. தலைவி தலைவனின் உடைமையாய் கற்போடு கூடியதால் உண்டாகிய நிகழ்வு கற்போடு புணர்ந்த கவ்வை. தலைவி தலைவனின் உடைமையாய் கற்போடு கூடியதால் உண்டாகிய நிகழ்வு கற்போடு புணர்ந்த கவ்வை. கற்போடு புணர்ந்த கவ்வை எத்தனை வகை? 5. தலைவி தலைவனோடு சென்றதனை உணர்ந்த செவிலி வருந்தி கூறும் நிலை செவிலி புலம்பல். செவிலி வழி உடன்போக்கை அறிந்து புலம்புதல் நற்றாய் புலம்பல். நற்றாய் புலம்பலின் விரியாது 4. சோ இந்த பகுதி அப்படியே ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கும். தலைவி தலைவனின் உடைமையாய் கற்போடு கூதியதால் உண்டாகிய நிகழ்வே கற்போடு புணர்ந்த கவ்வை ஆகும். கற்போடு புணர்ந்த கவ்வை 5 வகைப்படும். தலைவி தலைவனோடு சென்றதனை உணர்ந்து செவிலி வருந்தி. தலைவி தலைவனோடு சென்றது. தலைவியானவள் தலைவனோடு சென்றதனை உணர்ந்து செவிலி வருந்தி கூறும் நிலையானது செவிலி புலம்பல். செவிலி வழி உடன்போக்கை அறிந்து புலம்புதல் நற்றாய் புலம்புதல். செவிலி வழி உடன்போக்கை அறிந்து புலம்புதல் நற்றாய் புலம்புதல். நற்றாய் புலம்பலின் விரி 4. நற்றாய் தலைவியின் பிரிவால் கவலையுற்று வீட்டின் கண் இருந்து புலம்புவது மனை மருட்சி. மனை மருட்சியின் விரி 2. மனை மருட்சியை கற்பு மருட்சி என்றும் அழைப்பர். மனை மருட்சியானது கற்பு மருட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. தலைவன் தலைவி உடன்போக்கால் வருந்துவதை கண்டு பிறர் வருந்துவது கண்டோர் இரங்கல். தலைவன் தலைவி உடன்போக்கால் வருந்துவதை கண்டு பிறர் வருந்துவது கண்டோர் இரங்கல். தலைவன் தலைவியும் உடன்போக்கை மேற்கொண்ட விதத்து தலைவியை தேடி செவிலி செல்வது செவிலி பின்தேடி செல்லல். தலைவன் தலைவியும் உடன்போக்கை மேற்கொண்ட விதத்து தலைவியை தேடி செவிலி செல்வது செவிலி பின்தேடி செல்லல். செவிலி பின்தேடி செல்லலின் விரி எத்தனை? 9. செவிலி பின்தேடி செல்லல் இவற்றினுடைய விரி 9. கற்போடு புணர்ந்த கவ்வையின் விரி 21. கற்போடு புணர்ந்த கவ்வை இவற்றின் விரி 21. தலைவியை காணாது செவிலி மீண்டும் வருதல். உடன்போக்கை மேற்கொண்ட தலைவனும் தலைவியும் மீண்டு வருதல் என்பது மீட்சி. தலைவியை காணாது செவிலி மீண்டும் வருதல். உடன்போக்கை மேற்கொண்ட தலைவனும் தலைவியும் மீண்டு வருதல் மெருட்சி. மீட்சி. மீட்சியின் வகை எத்தனை? 4. மீட்சியின் விரி 5. வரைதற்குரிய கிளவிகள் 3. உடன் போக்கு சென்ற தலைமகன் மீண்டு வந்து வரைதலை மேற்கொள்ளும் நிலை வரைதல். தலைவன் தலைவியை தன் மனையின் கண்ணே வரைந்து கொள்ளுதல் தன்மனை வரைதல் எனப்படும். தன்மனை வரைதல் வகைகள் எத்தனை? 3. வினாதல் செப்பல் மேல் என்று இறைவன் தனாது வரைதல் தான் மூவகைத்தே. தன்மனை வரைதல் வகை.
தன்மனை வரைதலின் விரி ஈற்றலை 5. உடன்போய் வரைந்து மேலுதலின் விரி. உடன்போய் வரைந்து மேலுதலின் விரி 4. உடன்போய் வரைந்து மேலுதலின் விரி 4. தன்மனை வரைதலின் விரி 5. ஒரு வகை மீண்டு வரைதலின் மொத்த விரி 11. உடன்போக்கு இடையீட்டின் வகைகள். உடன்போக்கு இடையீட்டின் வகைகளானது 4. உடன்போக்கு இடையீட்டின் விரி 4. சோ அப்ப ஒவ்வொன்றையுமே அதனுடைய வகை எத்தனை, விரி எத்தனை, சோ இதை மெயினா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். உடன்போக்கு இடையீட்டின் வகை 4. உடன்போக்கு இடையீட்டின் விரி 4. தன்னூர் வரைதலும் தன்மனை வரைதலும் என்பது வரைதல். தன்னூர் வரைதல் தன்மனை வரைதல் என்பது வரைதல். கற்பின் இலக்கணம் 4. கற்பிற்குரிய கிளவி தொகை 7. சோ இத மெயினா தெரிஞ்சுக்கோங்க. கற்பின் இலக்கணம் எத்தனை? 4. கற்பிற்குரிய கிளவி தொகை 7. தலைவன் தலைவி ஆகிய இருவரும் கூடி மகிழ்ந்து வாழ்தல். கோடின்னு மாத்திக்கோங்க, கூடி. தலைவன் தலைவி ஆகிய இருவரும் கூடி மகிழ்ந்து வாழ்தல். இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கையின் வகைகள் எத்தனை? இல்வாழ்க்கையின் வகைகள் 4. இல்வாழ்க்கையின் விரி 10. இல்வாழ்க்கையின் வகை, இல்வாழ்க்கையின் விரி, இதை மெயினா தெரிஞ்சுக்கோங்க. பரத்தை மேல் கொண்ட காதல் காரணமாக தலைமகன் தலைவியை பிரிதல். பரத்தையின் மேல் கொண்ட காதல் காரணமாக தலைமகன் தலைவியை பிரிதல் என்பது பரத்தையர் பிரிவு. பரத்தையர் பிரிவின் வகைகள் 4. உணர்த்த உணரும் ஊடற்குரிய கிளவிகள் 11. உணர்த்த உணரும் ஊடற்குரிய கிளவிகள் 11. உணர்த்த உணரா ஊடற்குரிய கிளவிகள் 14. அப்ப 11 எது, 14 எது? 11 என்பது உணர்த்த உணரும் ஊடற்குரிய கிளவிகள். 14 என்பது உணர்த்த உணரா ஊடற்குரிய கிளவிகள். பிரிந்து இருக்கும் தலைவனுக்கு தலைவியின் நிலை ஆடை அணிகலன் வாயிலாக உணர்த்தப்படும் பெயரானது அணி வழி உணர்த்தல். அணி வழி உணர்த்தல் எத்தனை? 2. செவ்வணி வெள்ளணி என்பது என்ன? செவ்வணி வெள்ளணி என்பது களிறு வழி உணர்த்தல். களிறு வழி உணர்த்தல் என்பது செவ்வழி வெள்ளணி. இதுல தலைவிக்கு பூப்பு நிகழ்ச்சி நடந்த பின்னர் 4ஆம் நாள் நீராடுவாள். அந்நிகழ்ச்சியானது செவ்வணி. புதல்வனை ஈன்றெடுத்த தலைவி 15 நாள் கழித்து 16ஆம் நாள் நொய்யாடுவாள். அந்நிகழ்ச்சி தோழி வாயிலாக தலைவனுக்கு உணர்த்தப்படும். அது செவ்வணி என்று அழைக்கப்படும். வெள்ளணி என்று அழைக்கப்படும். செவ்வணிங்கிறத மாத்திக்கோங்க, வெள்ளணி. சோ இத பாத்தீங்கன்னா மெயினா நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். சோ அப்ப செவ்வணி வெள்ளணி என்றால் என்ன? இதை பாத்தீங்கன்னா மெயினா நம்ம என்ன செய்யறோம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கும். அதாவது தலைவிக்கு பூப்பு நிகழ்ந்த பின்னர் 4ஆம் நாள் நீராடுவாள். தலைவிக்கு பூப்பு நிகழ்ந்த பின்பு 4ஆம் நாள் நீராடுவாள். இந்த 4ஆம் நாள் நீராடும் பொழுது தலைவிக்கு பூப்பு நிகழ்ச்சி நடந்த பின்னர் 4ஆம் நாள் நீராடுவாள். அந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், அந்த நிகழ்ச்சியைத்தான் செவ்வணி என்று அழைக்கிறோம். செவ்வணி என்பது என்ன என்பதை புரிஞ்சுக்கோங்க. தலைவிக்கு பூப்பு நிகழ்ச்சி நடந்த பின்பு. அதே மாதிரி புதல்வனை ஈன்றெடுத்த தலைவி 15 நாள் கழித்து 14ஆம் நாள் நொய்யாடுவாள். அந்நிகழ்ச்சி தோழி வாயிலாக தலைவனுக்கு உணர்த்தப்படும். யாரின் வாயிலாக கேட்டாங்கன்னா தோழியின் வாயிலாக. தோழி வாயிலாக. சோ இது பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், வெள்ளணி. சோ இது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், மெயினா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப செவ்வணினா என்ன, வெள்ளணினா என்ன, இதை தெரிஞ்சுக்கோங்க. உணர்த்த உணரா ஊடற்குரிய
கிளவிகள் எத்தனை? உணர்த்த உணரா ஊடற்குரிய கிளவிகள் எத்தனை? 4. உணர்த்த உணரா ஊடற்குரிய கிளவிகள் 4. பரத்தையர் பிரிவின் மொத்த விரி எத்தனை? 30. பரத்தையர் பிரிவின் மொத்த விரியானது 30. பரத்தையர் பிரிவு நீங்களாக எத்தனை பிரிவுகள்? 5 பிரிவுகள். ஐவகை பிரிவுகளுக்கு உரிய கிளவிகள் எத்தனை? ஐவகை பிரிவுகளுக்கு உரிய கிளவிகளானது 9. அகத்திணை இயல், களவியல், வரைவியல், கற்பியல் ஆகிய 4 இயல்களிலும் கூற இயலாத செய்திகளை தொகுத்து கூறுதல் ஒளியியல். அகப்பாட்டு உறுப்புகள் எத்தனை? 12. அகப்பாட்டு உறுப்புகள் என்பது 12 ஆகும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், மெயினா பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளக்கூடிய. சோ ஒவ்வொன்றையுமே பாத்தீங்கன்னா நம்ம தெரிந்துக்கிற பொழுதுதான் அதனுடைய முழுமையான தகவலை பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும், முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். சோ இது பாத்தீங்கன்னா இப்பன்னு இல்ல, உங்களுக்கு எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி, குறிப்பாக இலக்கணம் என்பது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடர்பாடாக தான் பார்க்கக்கூடிய பகுதி. இலக்கணம் என்பது பாத்தீங்கன்னா தலைக்கணம் சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய கணம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவிற்கு தான் இதனுடைய அமைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது. ஸோ அதை பாத்தீங்கன்னா வினா விடைகளாக நம்ம என்ன செய்யறோம், தொகுத்து கொடுக்குறோம். ஸோ அப்படி தொகுத்து குறிக்கக்கூடியதை பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க, மென்மையாக பாத்தீங்கன்னா பயின்று கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களை பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், உருவாக்குறோம். ஆசிரியர்கள் இந்த தகவல்களை முழுமையாக பயன்படுத்தி குறிப்பெடுத்துக்கோங்க. அதுதான் மெயினானது. இங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னா குறிப்பு தான் மெயினானது. அந்த குறிப்பு இல்லைங்கிற பட்சத்துல நம்ம பாத்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது. கடைசியில ஒவ்வொரு தேர்வுக்குமே பாத்தீங்கன்னா இதை நம்ம என்ன செய்யணும், தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆகவே ஆசிரியர்கள் இந்த தகவலை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அகப்பாட்டு உறுப்புகள் எத்தனை? 12. திணை எத்தனை? 7. கைகோள் எத்தனை? களவு, கற்பு. களவில் கூற்றிற்குரியவர் 6. கற்பின் கூற்றுக்கு உரியவர் 13. கூற்றிற்கு உரிமை அற்றோர் 6. தலைவனோடும் தலைவியோடும் கூற்று நிகழ்த்துவதில்லை யார்? தலைவனோடும் தலைவியோடும் கூற்று நிகழ்த்தாதவர் யார் சொல்லி பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்றோம், நற்றாய். நற்றாய் கூறும் நிகழும், நற்றாய் கூற்று நிகழக்கூடிய இடம் 8. சென்றதும் நிகழ்வதும் எதிர்வதும் என முறை உரைப்பது எது? காலம். இப்பொருள் பயக்கும் இது என்பது எது? பயன். குறிப்பால் ஒன்றை வெளிப்படுத்துவது முன்னம். குறிப்பால் ஒன்றை வெளிப்படுத்துவது முன்னம். இத்தன்மை கொண்டவருக்கு இவ்விடத்தில் இன்னது வினையும் என்னும் குறிப்பினை வெளிப்படுத்துவது முன்னம். முன்னம் என்பது என்ன? சோ அதை மெயினா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. முன்னம் என்பது இத்தன்மை கொண்டவருக்கு இவ்விடத்தில் இன்னது வினையும் என்று குறிப்பினை வெளிப்படுத்துவது முன்னம். கண்டோர் கேட்டோர் மெய்யிடத்து தோன்றுவது மெய்ப்பாடு. மெய்ப்பாட்டின் வகை எத்தனை? 8. மெய்ப்பாட்டினுடைய வகையானது 8. ஒரு சொல்லையோ குறிப்பையோ கூட்டி பொருள் முடித்தல் வேண்டின் நிற்பது எச்சம். பொருள்கோளின் வகை 9. பாடலை பாடுகின்ற கவிஞன் தன் கூற்றால் உரைப்பது உறுப்பாவது துறை. அகப்பாட்டு உறுப்புகளுள் எச்சம் நீங்களாக கொண்டு நடப்பது 11. அகப்பாட்டுள் வரும் பொருள்கள் எத்தனை? 2. உள்ளுரை உவமம் வெளிப்படை உவமம் என்பது உவம வகை. புத்தி நுட்பத்தால் பொருள் கொள்ளப்படுவது உள்ளுரை உவமம். புத்தி நுட்பத்தால் பொருள் கொள்ளப்படுவது உள்ளுரை உவமம். உள்ளுரை உவமமானது எந்த பொருட்களில் அமைந்தால் அடிப்படையாய் அமையும். உள்ளுரை உவமமானது எந்த பொருட்களின் அடிப்படையாய் அமையும். எந்த பொருட்களின் அடிப்படையாய் அமையும்னா பறவை, விலங்கு. புலன் உணர்வாள் பொருளை வெளிப்படுத்துவது
வெளிப்படை உவமம். கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு உள்ளுரைக்கு மேலாக வேறொரு பொருள் புலப்படுமாறு அமைவது இறைச்சி. கருப்பொருள் பிறக்கும் தன்மை உடையது இறைச்சி பொருள். கருப்பொருள் பிறக்கும் தன்மை உடையது இறைச்சி பொருள். தலைவன் இளையானை கண்டு அவன் மீது கொள்ளுகின்ற அன்பு அகத்திற்கு மாறாக அமைவது அகப்புற கைக்கிளை. அகப்புற கைக்கிளைனா என்ன? தலைவன் இளையானை கண்டு அவன் மீது கொள்ளுகின்ற அன்பு அகத்திற்கு மாறாக அமையக்கூடியது. நாள் வகை வர்ணத்திலும் தலைமை தன்மை இல்லாதார்க்கும் உரிமையுடையது அகப்புற கைக்கிளை. அகப்பொருள் பெருந்திணையின் வகைகள் 14. அகப்பொருள் பெருந்திணைக்கு உரியது 8. அகப்பாட்டினுள் பாடப்படுவோர் வகை 2. அகப்பாட்டினுள் பாடப்படுவோர் வகை 2. அகப்பாட்டினுள் பாடப்பெறுவோர் இருவருள் உயர்ந்தவன் பாட்டுடை தலைவன். தலை மக்களுக்கு உரிய பெயர்கள் எத்தனை? 5. தலை மக்களுக்கு உரிய பெயர் 5. கிளவி தலைவனுக்கு கூறாதது இயற்பெயர். கிளவி தலைவனுக்கு கூறாதது எது? இயற்பெயர். அகப்பாட்டினுள் தலை மக்கள் எத்தனை? 3. அகப்புறப்பாட்டு எவ்வாறு அமைய வேண்டும்? இலக்கணத்திலிருந்து வழுவாமல் அமைய வேண்டும். ஒரு திணைக்கு உரியவை பெரிதொரு திணைக்கண் வருதல் திணையாக்கம் எனப்படும். ஒரு திணைக்கு உரியவை பெரிதொரு திணைக்கண் வருதல் என்பது திணையாக்கம். முதல் பொருள் கருப்பொருள் உரி பொருள் மூன்றும் உரிய திணைக்கே அல்லாமல் பிற திணையிலும் வரக்கூடியது திணை மயக்கம். சோ இந்த இடத்த மெயினா குறிப்பெடுத்துக்கோங்க. சோ எதை எங்க பயன்படுத்தணுங்கிறத நான் சொல்லிடுறேன். சோ நல்லா இதை பாத்தீங்கன்னா என்ன செய்யுங்க, குறிப்பெடுத்து. திணை ஆக்கம்னா என்ன? சோ ஃபர்ஸ்ட் திணை ஆக்கம் என்பது என்ன? ஒரு திணைக்கு உரியவை பெரிதொரு திணைக்கண் வருவது. முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் மூன்றும் உரிய திணைக்கே அல்லாமல் பெரிதொரு திணைக்கு வரக்கூடியது திணை மயக்கம். முன்பு கூறிய பொருட்களோடு ஊட்டி உண்மை புலப்படும் படியாக பிறருக்கு உணர்தலுக்கு உரிய இலக்கணமானது குணம் உடையோருக்கு. குணம் உடையோருக்கு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது. அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா இதுல கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே உங்களுக்கு மிக 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 முக்கியமானது. சோ அந்த மிக மிக முக்கியமான பகுதியில இங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மெயினா தெரிஞ்சுக்கிற வேண்டியதுக்குள்ள நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், அண்டர்லைன் பண்ணிருக்கேன். இதுல ஒரு சின்ன டவுட், அது மட்டும் இல்லாம இந்த இடத்த ஒரு சின்ன செக் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரிங்களா? சோ அப்ப நம்ம அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த 416 நாட்களுமே உங்களுடைய கற்றல் அறிவுகளை சோதிக்கக்கூடிய அளவுல இறுதி கட்ட திருப்புதலுக்கு இதை அப்படியே நீங்க என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்படி இறுதி கட்ட திருப்புதலுக்கு நீங்க இதை எப்படியே ஃபாலோ பண்ணி போனா கூடயுமே இங்க நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்களை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. சோ இந்த போட்டித் தேர்வின் இல்ல, எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, நீங்க இதை முழுமையாக பயன்படுத்துற பட்சத்துல உங்களுடைய அரசு பணி கனவு என்பது பாத்தீங்கன்னா என்ன செய்யும், உங்களுக்கு உரித்தாகும். ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. சோ இதுல 201வது வினா பாருங்க. தலைவனால் திருமணம் செய்து கொள்ளும், சரியா, தலைவனால் திருமணம் செய்து கொள்ளும் உரிமை யாருக்கு உண்டு? சரிங்களா? சரி, தலைவனால் திருமணம் செய்து கொள்ளும் உரிமை யாருக்கு உண்டு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடியது காதல் பரத்தையர். சரிங்களா? சோ இந்த இடத்துல மாத்திக்கோங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக். சரிங்களா? இது வராது. காதல் பரத்தையர். சரிங்களா? தலைவனால் திருமணம் செய்து கொள்ளும் உரிமை யாருக்கு உண்டு? காதல் பரத்தையருக்கு உண்டு. சரிங்களா? சோ இது பாத்தீங்கன்னா மெயினானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேரி புரந்தரையுடைய மகளிராகிய தம் அன்பினால் தலைமகனோடு கூடுபவள் காதல் பரத்தையர்.
சரிங்களா. காதல் பரத்தையர், இந்த காம கிளத்தியர் என்பது வந்து பாத்தீங்கன்னா இங்க வராதது. சரிங்களா. சோ அப்ப சேரி பரந்தருடைய மகளிராகிய தம் அன்பினால் தலைமகனோடு கூடுபவர் காதல் பரத்தையர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலைவனால் திருமணம் செய்து கொள்ளும் உரிமை யாருக்கு உண்டு? காதல் பரத்தையருக்கு உண்டு. காதல் பரத்தையருக்கு தான் இந்த உரிமையானது உண்டு. சரிங்களா. அதுக்கு மேல உள்ள கொஸ்டினை பாருங்க. காதல் காரணமாக புணரக்கூடியவர்கள் காதல் பரத்தையர். ஆன்சர். சோ உங்களுக்கு காம கிளத்தியர் என்பது வராதது. இந்த காம கிளத்தியர்ங்கிறத ஆப்ஷன் இருக்கக்கூடியதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, மாத்திக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிக 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 முக்கியமானது. நூற்றி 198 விநாயகன் 198. குல பரத்தையரின் மகளே யார்? இந்த காதல் பரத்தையர். சரிங்களா. காதல் பரத்தையர் என்பவர் குல பரத்தையரின் மகள். சோ இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, குறிப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மிக 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 முக்கியமானது. சோ ஒரு சில வினாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இங்க கொடுத்திருக்கக்கூடியதை மாத்திருக்கோம். இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்துங்க. அப்ப காதல் காரணமாக புணர்வோர் காதல் பரத்தையர். சேரி பரத்தையருடைய மகளிராகிய தம் அன்பினால் தலைமகனோடு கூடுபவள் காதல் பரத்தையர். தலைவனால் திருமணம் செய்து கொள்ளும் உரிமை யாருக்கு உண்டு? காதல் பரத்தையருக்கு உண்டு. துறவரம் யாருக்கு உரியது? விநாயகன் 202. துறவரம் யாருக்கு உரியது? துறவரமானது தலைவன் தலைவி இருவருக்குமே உரியது. தலைவனும் தலைவியும் பிறர் அறியாமல் மேற்கொள்கின்ற அன்பின் வாழ்வு. தலைவனும் தலைவியும் வந்து பாத்தீங்கன்னா பிறர் அறியாமல் மேற்கொள்கின்ற அன்பின் வாழ்வானது. அன்பின் வாழ்வு என்பது ஆப்ஷன் டி, களவு. 4 வேதத்தினுள் 4 வேதத்தினுள் கூறப்படும் எண் வகை மனங்களுள் யாழோர் கூட்டமாகிய காந்தர்வர் மனத்தை ஒத்தது என்ன? மனத்தை ஒத்தது என்பது ஆப்ஷன் ஏ, களவு. ஒத்தது களவு. மனங்கள் எத்தனை? மனங்களானது 8. சரிங்களா. சோ இதுல 206வது வினா பாருங்க. விரதம் காத்த ஒருவனுக்கு கன்னியை அலங்கரித்து தீயின் முன்னர் கொடுப்பது. சரிங்களா. சோ மெயினானது இந்த கொஸ்டினை பாருங்க, மெயினானது. சரிங்களா. விரதம் காத்த ஒருவனுக்கு கன்னியை அலங்கரித்து தீயின் முன்னர் கொடுப்பது பிரம்மம். பிரம்மம். சரிங்களா. அதே மாதிரி விநாயகன் 207. தலைமகனின் பெற்றோர் பெண் வேண்ட தலைமகனின் பெற்றோர் மறுக்காமல் பெண் கொடுக்கக்கூடிய நிலையானது பிரசாபத்தியம் என்று அழைக்கப்படுகிறது. பிரசாபத்தியம். ஆப்ஷன் பி, பிரசாபத்தியம். சோ அடுத்து பாருங்க. தலை மகனிடம் இருந்து ஓரிரு ஆவையும் பசு எருதுகளை வாங்கி கொண்டு கன்னியை கொடுப்பது என்ன? கன்னியை கொடுக்கக்கூடியது ஆரிடம். ஆரிடம் இந்த இடத்துல மாத்திக்கோங்க. ஆரிடம். கன்னியை கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆரிடம். விநாயகன் வந்து பாத்தீங்கன்னா 208. ஆரிடம். வேள்வி ஆசானுக்கு கன்னியை அலங்கரித்து. விநாயகன் 9. வேள்வி ஆசானுக்கு இல்ல ஆசிரியனுக்கு கன்னியை அலங்கரித்து தீயின் முன்னர் கொடுப்பது. தீயின் முன்னர் கொடுப்பது கீழ்கண்டனவற்றுள் எது? வேள்வி ஆசிரியனுக்கு கன்னியை அலங்கரித்து தீயின் முன்னர் கொடுப்பது என்ன? ஆப்ஷன் சி, தெய்வம். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி, தெய்வம். பிரம்மம் என்பது தவறு. சரி, இந்த இடத்துல தவறாக வரக்கூடியது மாத்திக்கோங்க. கொடுப்பாருக்கும் கேட்பாருக்கும் இன்றி தலைமகனும் தலைமகளும் தனி இடத்து கண்டு கூறுவது. கொடுப்பாரும் கேட்பாரும் இன்றி தலைமகனும்
தலைமகளும் தனி இடத்து கண்டு, சரியா, தனி இடத்து கண்டு கூறுவது கீழ்கண்டனவற்றில் எது? காந்தர்வம். காந்தர்வம். ஆப்ஷன் பி காந்தர்வம். சோ இந்த இடத்துல பிரம்மம்ங்கிறது மாறக்கூடியது, மாத்திக்கோங்க. தலைமகற்கு உரிய பொன் கொடுப்பதோடு அவளது சுற்றத்தாருக்கு வேண்டுவன கொடுத்து பெண் கொள்ளும் நிலை என்ன? தலைமகற்கு உரிய பொன் கொடுப்பதோடு அவளது சுற்றத்தாருக்கு வேண்டுவன கொடுத்து பெண் கொள்ளும் நிலை என்ன? பெண் கொள்ளக்கூடிய நிலையானது ஆப்ஷன் டி ஆசுரம். ஆசுரம். அதே மாதிரி விநாயகன் 212க்கு ஏ ராக்கதம். சோ மத்ததுல ஃபுல்லாமே உங்களுக்கு சரியாக வந்துருது. அதே மாதிரி உறங்கும் பெண்ணிடம், சரிங்களா, 213 உறங்கும் பெண்ணிடமும் கல்லுண்ட பெண்ணிடமும் வலிதிர் சேர்வது என்பது பைசாசம். பைசாசம். சோ ஆரிடம் கொடுத்திருக்கோம், தவறு. பைசாசம் என்பதுதான் நம்மளுக்கான ஆன்சர். சரிங்களா, நம்மளுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பைசாசம். உறங்கும் பெண்ணிடமும் கல்லுண்ட பெண்ணிடமும் வலிதிர் சேர்வது எதுனா பைசாசம். சோ அதே மாதிரி விநாயகன் 214 பேய் நிலை என்பது எதன் வகை? 214 பேய் நிலை என்பது எதனுடைய வகைனாலும் பைசாசம். ஆசுர முதலிய மூன்றும். ஆசுர முதலிய மூன்றும் 215 ஆசுரம் முதலிய மூன்றும் என்பது என்ன? அன்பின் ஆசுரம். சாரி, ஆசுரம். ஆசுரம் முதலிய மூன்றும் என்ன? கைக்கிளை. ஆசுரம் மூன்றும் முடியுது கைக்கிளை. பிரம்மம் முதலிய நான்கும். விநாயகன் 216 பிரம்மம் முதலிய நான்கும் என்பது ஆப்ஷன் சி. சரிங்களா, பெருந்திணை. ஆப்ஷன் சி பெருந்திணை. கந்தர்வானம் எதற்கு ஒப்பானது? விநாயகன் 217 கந்தர்வானம் எதற்கு ஒப்பானது? அன்பின் ஐந்திணைக்கு. சோ மத்தது ஃபுல்லாமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருச்சோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு கொடுத்தாச்சு. சோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. சோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக சரி பண்ணி தங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். சோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துல விநாயகன் 195 கிழவோன் கிழத்தி என்று இருவருக்கு உறுதி மொழிந்த உயர் பெரும் குறவர் அறிவர். தலைவனால் ஒரு உரிமையாக்கி கொள்ளப்பட்டவர் காம கிளத்தியர். அதே மாதிரி காம கிளத்தியரின் வகை எத்தனை? 3. குல பரத்தையரின் மகள் காதல் பரத்தையர். காதல் காரணமாக புணர்வோன் யார்? காதல் பரத்தையர். சேரி பரத்தையருடைய மகளிராகிய தம் அன்பினால் தலை மகனோடு கூடுபவர் காம கிளத்தியர். கொடுத்திருக்கோம், இது தப்பு. நம்ம காதல் பரத்தையர். அதே மாதிரி விநாயகன் 199க்கும் காம கிளத்தியர் கொடுத்திருந்தோம், தப்பு, மாத்திக்கோங்க, காதல் பரத்தையர். தலைவனால் திருமணம் செய்து கொள்ளும் உரிமை யாருக்கு உண்டு? காதல் பரத்தையருக்கு. துறவரம் யாருக்கு உரியது? தலைவன் தலைவி. தலைவனும் தலைவியும் பிறர் அறியாமல் மேற்கொள்ளுகின்ற அன்பின் வாழ்வு களவு. 4 வேதத்துள் கூறப்படும் எண் வகை மனங்களுள் யாதோர் கூட்டமாகிய காந்தர்வர் மனத்தை ஒத்தது களவு. மனங்கள் எத்தனை? 8. மனங்களானது 8. விரதம் காத்த ஒருவனுக்கு கன்னியை அலங்கரித்து தீயின் முன்னர் கொடுப்பது பிரம்மம். தலைமகனின் பெற்றோர் பெண் வேண்ட தலைமகளின் பெற்றோர் மறுக்காமல் பெண் கொடுப்பது பிரசாபத்தியம். தலை மகனிடமிருந்து ஓரிரு ஆவையும் பசுக்களையும் வாங்கி கொண்டு கன்னியை கொடுப்பது ஆரிடம். ஆப்ஷன் ஏ ஆரிடம். வேள்வி ஆசானுக்கு கன்னியை அலங்கரித்து தீயின் முன்னர் கொடுப்பது தெய்வம். கேட்பாரும்
கேட்போரும் இன்றி தலை மகனும் தலைமகளும் தனி இடத்து கந்து கூறுவது காந்தர்வம். தலைமகற்கு உரிய பொன் கொடுப்பதோடு அவளது சுற்றத்தாருக்கும் வேண்டுவன கொடுப்பது பெண் கொள்ளும் நிலை. ஆசுரம் தலைமகள் மற்றும் அவன் தன் பெற்றோர் உடன்பாடின்றி வலதிற்கொள்வது ராக்கதம். உறங்கும் பெண்ணிடமும் கல்லுண்ட பெண்ணிடமும் வலதிற் சேர்வது என்னது பைசாசம். பைசாசம் பேய் நிலை என்பது இந்த பைசாசம். ஆசுரம் முதலிய மூன்றும் கைக்கிளை. சரிங்களா? சோ இத அப்படியே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே குறிப்பெடுத்துக்கோங்க. சோ உங்களுக்கு 200க்கு மேல 195ல இருந்து 215 வரைக்கும் ஒரு 20 வினாக்கள்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அதை நம்ம என்ன செஞ்சாச்சு, மாற்றி கொடுத்திருக்கோம். ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. சோ இது போக நம்ம நினைச்சிரோம் ஒவ்வொரு ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், இறுதி கட்ட திருப்புதலுக்கு நம்ம பயிற்சிகள் கொடுக்கிறோம். முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.